நீங்கள் மீண்டாக வேண்டும். வெட்கமில்லாமல் பேசுகிறீர்கள். அக்கரை பற்றிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் என்றால் அது முஸ்லிம் காங்கிரஸ் மூலமாகத்தான் சாத்தியம் என்று சொல்வதை விட ஒரு அபநண்டம், அதை விட ஒரு இழுக்கு, அதை விட ஒரு அவமானம், அதை விட ஒரு அடிமைத்தனம் இருக்கிறதா? நாங்கள் தேசிய காங்கிரஸை உருவாக்கியதனால் தான் கிழக்குக்கு முஸ்லிம் முழு அமைச்சர்கள் கிடைத்தார்கள் என்பதை வரலாறு சான்று பகரவில்லையா? நீங்கள் அடித்து முடித்து தேசிய காங்கிரஸை முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரலாம். அதன் மூலம் உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அடைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். அல்லாஹ்வின் உதவியினால் அக்கரை பற்று மக்கள் ஒருபோதும் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை இந்த பத்ர் வட்டாரத்திலிருந்து நான் சூளுரைத்துக் கொள்ள விரும்புகிறேன். பத்ரையும் குதிரையையும் பிரிக்க முடியாது. பத்ர் யுத்தத்தையும் குதிரையையும் பிரிக்க முடியாது. பத்ர் பள்ளிவாசலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. நமது ஆன்மீகத்தையும் குதிரை சின்னத்தையும் பிரிக்க முடியாது. கிழக்கின் அரசியலில் அத்தாவுல்லாவை தவிர்த்து கிழக்கிற்கு ஒன்று ஒரு சுதந்திரமான சுதேசமான அரசியல் கிடையாது. இதில் அக்கறை பற்று நெஞ்சுரத்தோடும் வீர உணர்வோடும் நிற்பதுதான் என்று முஸ்லிம் காங்கிரசுக்கு பிரச்சனை. அக்கறை பற்று அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது போல் ஒற்றுமை பற்றி நிற்பதுதான் மக்கள் காங்கிரசுக்கு பிரச்சனை. அக்கறை பற்று தனது தலைவனை தனது கட்சியை இழப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் என்றிருக்கின்ற ஆளும் கட்சிக்கு பிரச்சனை. தேர்தலில் யாரும் போட்டியிடலாம், யாரும் வெற்றி பெறலாம், யாரும் தோற்று போகலாம். ஆனால் நீங்கள் அனைவரும் ரவுண்டு கட்டி ஒரு தனி மனிதனை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்களாக இருந்தால் அதைவிட ஒரு கபலீகரம், அதைவிட ஒரு கோழைத்தனம் வரலாற்றில் இருக்கவே முடியாது. நீங்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தேசிய காங்கிரசின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய அந்தராத்மா ஆழ்மனம் வெகு மகிழ்ச்சியாக இருந்தது. தேசிய காங்கிரஸ் இல்லாத அக்கறை பற்றின் 2 சபைகள் உங்களுடைய கனவுகளாக இருந்தது. ஆனால் நாங்கள் இறைவனை நம்புகிறவர்கள். தலைவரோடு நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் தலைவர் எப்பொழுதும் ஒரு வசனம் சொல்லுவார், மௌலானா எதுவும் ஏதோ ஒரு நலவுக்கு இருக்கும் என்று சொல்வார். கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் 88 வாக்குகளால் ஆசனத்தை இழந்த பொழுதும் நாங்கள் அதன் ஏதோ ஒரு நலவு இருக்கும் என்று நினைத்தோம். எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது கட்சியின் அனைத்து போராளிகளும் சஞ்சலத்தோடு இருந்த பொழுதும் இதில் ஏதோ நலவு இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய கடாட்சம் இந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றவுடன் முழு அக்கறை பற்றும் திரண்டு தேசிய காங்கிரசின் கரங்களை பலப்படுத்தியது என்பதுதான் உண்மை. இந்த வரலாற்று தருணத்தில் முக்கியமான ஒரு தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்களை வரவேற்றவனாக தலைவர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும், அவர் செய்தி சொல்ல வேண்டும். இசங்கடி சீமையிலிருந்து வந்திருக்கிறார். ஆகவே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அக்கறை பற்று மக்கள் மிக தீர்க்கமாகவும் அரசியல் ராஜதந்திரத்தோடும் தூர நோக்கோடும் உங்களுடைய அரசியல் நுண்ணறிவை, உங்களுடைய அரசியல் நீண்டகால வரலாற்று அனுபவத்தை பிரயோகிக்கின்ற ஒரு தேர்தலாக பத்ர் வட்டாரம் அதற்கு சான்று பகரும் என்று
எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக தலைவருக்கு நேரம் வழங்கி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர சுருக்கம் காரணமாக நமது தலைவர் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். அதற்கு முன்னர் இந்த பத்ரு பிரதேசத்தில் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மதுர் நகர் மக்களுக்கு தன்னாலான முழு சேவையை புரிந்து வந்த நமது அன்புக்குரிய சகோதரர் பஷீர் காக்கா அவர்களை இன்று பத்ரூர் பிரதேச மக்கள் சார்பாக நமது தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் அவர் நீண்ட ஆயுளுடன் நீண்ட காலம் வாழ்ந்து நமது சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு இறைவனை பிரார்த்தித்து நமது அன்புக்குரிய குதிரை தலைவன் பத்ரில் ஓடுகின்ற குதிரையின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக இங்கு வேக மாத்திரையோடு வந்திருக்கின்றார். அவரை உரையாற்ற மிக்க அன்போடு அழைக்கின்றேன். நம்மட தலைவரை தெரியும் தானே, வந்த நான் பேச தேவையில்லை, எல்லாரும் பேசியிருப்பாங்க. அந்த பிள்ளைய பாட்டு படிக்க விடு. வசீலா பத்தூன் அவர்களை மிக்க அன்போடு அந்த பாடலை பாட அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்மையும் நெறிகளும் சேரும் வழி, ஊருக்கு நல்வாழ்வு கொண்டு செதுக்கிடும் ஒளி. செயலால் பேசும் சீரிய பண்பே, சமூக நலனில் வாழும் நம்பிக்கையே. வாழ்க்கை என்பது வாக்குறுதி அல்ல, எம் வாழ்க்கையை மாற்றும் வலிமையின் குரல். வெற்றிகர அரசியல் வாழ்க, தேசிய காங்கிரஸ் வாழ்க. உண்மை சேவையும் சேவையின் செம்மலும் வாழ்க. தலைவா நீ வாழ்க. தலைவா நீ எம் நலனை நோக்கி நட. உம்மோடு நாம் ஓடோடி வருகிறோம். பொதுமக்களின் துயர் கவனிக்கும் விழி, போராடும் மனம், நீர் எடுத்த புதிய சொலி. அன்பும் சேவையும் சேரும் ஒரு புள்ளி. மாநில மேடைகளில் மாயை பேசுவோருக்கு இது யார் நிலமெனக் காட்டு. மக்கள் வலிமை உன்பக்கம். வழி இழந்த ஒளிக்கு பாதை அமைத்தீர் எத்திக்கும். வரவால் ஊர் தித்திக்கும். மகிழ்ச்சி எங்கும் பத்திக்கும். எதிர்களுக்கு விக்கிக்கும். அக்கறை பற்றுக்கு அதாவுல்லா என்பது ஒரு நாமம் மட்டுமல்ல, அமைதி, அருள், அரசியல் கலந்த ஒரு உணர்வு. அக்கறை பற்றுக்கு தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, அது வழியிழந்த எமக்கு அன்பும் சேவையும் வழிகாட்டி. உண்மையால் வெல்வீர், உறுதியால் வளமடைவீர். கவிதையின் சுருக்கம் விளங்குதா? வாக்குறுதி தந்து வாக்கு கேட்பவன் அல்ல அதா, வாழ்வழித்து விட்டு வாக்கு கேட்பவன் அதா என்றுதான் அந்த கவிதையின் சுருக்கம். அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன்.
இன்னும் ரவ்வாக்கியும் பாராளா. அனுரகுமார வாராரோதிரியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு, இந்த பதுர் நகர் வட்டாரத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற என் உடன்பிறப்புகள், பின்னேரம் தாய்மார்களை சந்தித்தேன். உங்கள் எல்லோரையும் விழித்து நேரத்தை கருத்திலே கொண்டு உங்களுடைய வேட்பாளர் ஃபாஹிம் அவர்களை விழித்து இவ்வாறான கூட்டங்களிலே கலந்து கொண்டு மக்களுக்கு முறையான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமது கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி மர்சூன் மௌலானா அவர்களை விடுத்து, அதே போன்று நமது மூத்த போராளி கல்முனையில் அவருடைய மகன், இவரும் ஒரு மூத்த போராளி அகீல் அரசன் அவர்களையும் விடுத்து, இன்று நீண்ட காலமாக நமது சமூகத்திற்கு முக்கியமான பணிகளை ஆற்றிய பசீர் காக்கா அவர்களை நாங்கள் இன்று கௌரவித்தோம். அவர்களையும் விடுத்து, இந்த பதுர் வட்டாரத்தில் மாத்திரமல்ல, தேசிய காங்கிரசினுடைய மூத்த போராளி சகோதரன் ஹமீத் அவர்களை விடுத்து, மூத்த போராளி பட்டியல் வேட்பாளர் அன்புக்குரிய ஐயு அவர்களையும் விடுத்து உங்கள் எல்லோருக்கும் அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றை செய்வோம், ஆண்டவன் இன்னொன்றை செய்வான். இன்று இசங்கனி சீமைக்கு 4 மணியிலே 5 மணிக்கு இசங்கனி சீமையில் கூட்டம் என்றிருந்தது. இங்கு மகளிர்களை சந்திப்பதற்கு 4 மணி என்றிருந்தது. மழை அழகாக பெய்து எல்லாவற்றையும் அருளாக்கி இங்கு பெண்களை 5:15 6 மணி வரை சந்தித்து இசங்கனி சீமையில் குளுமையான ஒரு நேரம் அந்த மக்களோடு உரையாற்றி, பள்ளி குடியிருப்பிலும் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பதுர் நகர் வட்டார மக்கள் மாத்திரமல்ல, அக்கரைப்பற்று மக்கள் மத்தியிலே நான் உரையாற்ற வேண்டிய தேவை இருக்காது. தேசிய காங்கிரஸை, இந்த பெரும் விருட்சத்தை, இந்த நாட்டிலே முறையான அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியை வளர்த்ததில், அதற்கு நீர் ஊற்றியதில், பயணித்ததில் இந்த வட்டாரம், பதுர் வட்டார மக்களுக்கு நிறைய உறுத்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியால் நாங்கள் ஒரு பொழுதும் பதுர் நகரிலே தோற்கவில்லை. பதுர் நகர் மக்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த பிராந்தியம் எப்படிப்பட்ட பிராந்தியம் என்று. இது எவ்வாறு உருவானது, எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது, இங்கு வாழ்கின்ற மக்கள் யார் என்பதை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே நடைபெறப் போகின்ற தேர்தல் என்பது ஆக்களுக்கு வாக்கு போடுற தேர்தல் இல்லை. எல்லா கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொன்று இல்லாமல் இல்லை, சிவசிவாண்டுக்கு தான் இருக்கும். நஞ்சு போத்தல்ல கட்சி தொடங்கினாலும் இதுக்குள்ள ஒருவர் இருப்பான், அதை மாற்ற முடியாது. ஆனால் முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், எல்லா மக்களும் கொள்கைக்கு வாக்களிக்க பழகி கொண்டால் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இல்லை. பள்ளிக்குடியிருப்பிலே நான் பேசினேன். சோறு கொடுத்த ஊர், நெல் விளைந்த ஊர், வீடுகளுக்குள் வகுத்தரிசி என்று ஒவ்வொரு இடத்திலும் அரிசியும் இருக்கின்ற ஊர். இந்த மாவட்டத்தில் இருந்துதான் நாட்டுக்கு அரிசி அனுப்புகிறோம். அந்த ஊரில் அரிசி கொடுப்பதன் மூலம் 5 கிலோ
வாக்கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்றால் இன்னமும் நாம் அரசியல் அறிவு இல்லாதவர்கள் என்று நம்மை நினைக்கிறார்கள். இவ்வாறுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது என்னென்று தெரியாமல் உள்ளூராட்சி தேர்தலை போன்று உரல் உலக்க ஊசி எல்லாத்திலையும் கேட்டாங்க. சிலிண்டர் அண்டச்சு போட்டு உரலுக்கு போட்டாக்களும் இருக்காங்க. தபால் போட்டியில கேட்டவர்கள் இருக்கிறார்கள். தோத்தது 88 ஆள் என்று சொன்னாங்க. நாம தோக்கல்ல, 88 என்று சொல்றாங்க. அது வேற விஷயம். அவைகளை பதுர் நகரில் எனக்கு பேசுவதற்கு நேரம் போதாது. எப்பொழுதும் இங்கு கூட்டத்துக்கு வருகின்ற நீங்கள் இன்னும் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டால் நிறைய விடயங்களை நாங்கள் பேச முடியும். கொள்கைக்கு வாக்களிக்க வேண்டும். கொள்கைக்கு வாக்களித்தவர்கள் நாம் தான். தலைவர் அஷ்ரபினுடைய கொள்கைக்கு வாக்களித்தோம் அன்று. மரம் நாம் உருவாக்கியது. இந்த பதுர் பிரதேசத்தில் அப்பொழுது வீடுகள் இல்லை. சில பால் வளவுகளுக்குள் படங்கை விரித்து காக்காவா, தம்பிவா, மாமாவா என்று அழைத்து உசுசு கசு மாதிரி கசு செய்து கொண்டிருந்தோம். அப்படித்தான் அந்த கட்சியை வளர்த்தோம். அவர் இருக்கின்ற பொழுது தலைவர், நாங்கள் அவருக்கு பலமாக இருந்தா மட்டும் போதும். அவர்ல நம்பிக்கை இருந்தது. அவர் மரணித்து விட்டார். இந்த ரவுஃப் ஹக்கீம் நீ நம்பினோம். அவர் இதுவரைக்கும் இந்த கேள்வி மாத்திரம்தான் நான் கேட்டேன். அஷ்ரப் மரணித்ததன் பின்பு இதுகால வரைக்கும் நீங்கள் செய்த ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்கள் என்று நான் பிரிகின்ற பொழுது கேட்டேன். இப்பொழுது பகிரங்கமாக உலக அறிய கேட்கிறேன். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகளை எடுத்துக்கொண்டு போன முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரே, நீங்கள் எங்காவது ஒரு வேலை திருகோணமலை மாவட்டத்தில், அம்பாறை மாவட்டத்தில், அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில், அல்லது கண்டியில் எங்காவது மக்களுக்கு வேலை செய்திருந்தால் அது என்ன என்று சொல்லுங்கள். அக்கரைப்பற்றுக்கும் நாங்கள் சொல்லலாம். ஏதாவது ஒன்றை அரசியல் ரீதியாக இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை முறையாக செய்திருந்தால் அதனை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. ஆகவே உள்ளூராட்சி தேர்தலிலே அல்லது பாராளுமன்ற தேர்தலிலே அக்கரைப்பற்று மக்கள், பதுரு வட்டார மக்கள் யாருக்கு போட்டு போடுற? அவருக்கு மரத்துக்கு போட்டா அபுக சலாவைக்கு தான் போகணும் தேடி. ஒருத்தரும் வெளில போறல. மயிலுக்கு போட்டா அது அல்லாஹ்வாயிலம் என்ன நடக்க போறியா? மன்னாருக்கு போக கிடைக்க மாட்டான். ஆகவே இங்கு நமது வாக்குகளை சிதறடிப்பதற்கு, நமது ஒற்றுமையை குலைப்பதற்கு, ஒரு கட்சியினுடைய அடிநாதம் இருக்கின்ற அக்கரைப்பற்று மக்களை சிதற வைப்பதற்கு புதிசா மௌலாஜிலாம் மாதிரி வராங்க. மரத்தை எடுத்துக்கிட்டு நமக்கிட்ட சொந்த பந்தம் வேறு, அதுக்குள்ள பயரா இருந்த டெலிபோன் ஆக்கள்ல பொறைவோ பெரிய எண்ணம். எங்களுடைய நொமினேஷன் நிராகரிக்கப்பட்டது அந்த பேப்பர் என்றதால 6 வரலாம், இவர் போகலாம் என்று ஒரு 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 வகையான ஒரு ஆசை, நப்பாசையில் இருந்தவர்கள் தேசிய காங்கிரஸ் இனி இல்லை என்று நம்மடாக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த நிலவரம் சஜித்தையே கண்ணால காணல. இந்த ஊர்ல எங்க போனாலும் நான் சொன்ன ஒரு சொல்லுத்தானே, அது பால் போத்தல். வாக்கு போட முடியாது. அக்கரைப்பற்று மக்கள் டெலிபோனுக்கு வாக்கு போடுறாங்களா? அரிசி, பருப்பு, கறி, பேக்கு, பார்சலுக்கு வாக்கு போடுறாங்களா? நம்முடைய ஊர்ல பேர் பதுர். பதுர் என்பது சாதாரணமான களம் அல்ல.
அந்த களத்தை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் வந்து டெலிபோனுக்கு வாக்கு கேட்கிறது, மரத்துக்கு கேட்கிறது. இப்ப இவங்க வந்திருக்கிறாங்க ஆறு திசை காட்டி, அவங்க முடிஞ்சு இன்னமும் இந்த நாட்டினுடைய சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் முட்டாள்கள் அல்ல. கடைசியா எப்படி இறங்கி இருக்காங்கண்டா, கோழி குஞ்சும் கூடும் தருவோம். இன்றைக்கு நடந்த கூட்டம், அரிசி தருவோம், பருப்பு தருவோம், கூடு தருவோம். எங்களுக்கு தெரியாததா? எங்களுக்கு தெரியாத விடயமா? இவைகளை சொல்லியாவது நமது மக்களின் ஏழ்மையில், வறுமையில் அவர்கள் விளையாடி வாக்கு சிலதை பிரித்தெடுத்து போவதற்காக விளைகிறார்கள். நாம் வட்டாரங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எல்லா வட்டாரங்களும் வெல்வோம். ஆக கூடுதலான நம்பிக்கை பத்ருநாளில் எனக்கு இருக்கிறது. அது ஒரு தரம் அல்ல அந்த பரீட்சை. என்னுடைய வேண்டுதல் உங்களிடம், போனஸ் சாசனம் கூட யாருக்கும் போக முடியாது. டெலிபோன்ல கேட்கிற வேற உமா வாப்பா 2 பேர் போட்டா போடட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய உரிமை. மக்கள் போடக்கூடாது. எதற்காக போட போறீங்க? ஆளை பார்த்தா ஆளுக்கல்ல வாக்கு போடுவது கொள்கைக்கு. உங்கள் முன்னிலையிலே பேசிக் கொண்டிருப்பவன் இந்த பிராந்தியத்தின் மக்கள், இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற நன்றி உள்ள, விசுவாசமுள்ள, கொள்கை தெளிவுள்ள மக்கள் உருவாக்கி வளர்த்த ஒரு கட்சியினுடைய தலைவன், மாநகர சபையை உருவாக்கியவன், அதற்கான வளங்களை கொடுத்தவன். இவைகளல்ல என்னுடைய பிரச்சனை. இவர்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? தேசிய காங்கிரசிடம் ஒரு ஊரை மாத்திரமல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒவ்வொரு ஊருக்கு, எந்த ஊருக்கு சென்றாலும் நமது ஊராக நாங்கள் பார்ப்போம். நேற்று ஏறாவூருக்கு போறேன், முந்த நாள் மக்கள் திரண்டு நின்றார்கள். அங்கெல்லாம் அப்செட்டா போய் கிடக்கும். ஏன்? செய்தது அத்தாவுல்லா மாத்திரம்தான். அந்த ஊருக்கு பிரதான தேவைகள் சிலது இருக்கும் தானே, அவைகளை செய்து கொடுத்தது தேசிய காங்கிரஸ் தான். திருகோணமலைக்கு போனாலும் அங்கும் ஏதாவது செய்ததென்றால் நாம் தான். ஏன்? இலங்கையில் எந்த பிரதேசம், அது சிங்களமா, தமிழா, முஸ்லிமா என்று நீங்கள் பார்க்க தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அத்தாவுல்லாவினுடைய பெயர் அங்கு இருக்கிறது. அத்தாவுல்லா என்றால் நீங்கள் வளர்த்த தலைவன், நீங்கள் வளர்த்த கட்சி. அப்படியெல்லாம் நாங்கள் பணிபுரிந்து கொண்டு வருகிறோம். தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்தார்கள் திட்டமிட்டு. அது இந்த முறை மாத்திரமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் தேசிய காங்கிரஸை தோற்கடிப்பதுதான் அவர்களுடைய தேவை. நம்மோடு கருத்தில் நின்று பிடிக்க முடியாது, கொள்கையில் நின்று பிடிக்க முடியாது, திட்டமிடலில் நின்று பிடிக்க முடியாது, அபிவிருத்தியில் நின்று பிடிக்க முடியாது, அன்பில் நின்று பிடிக்க முடியாது, ஜாதி மத இன பாகுபாடுகள் இல்லாத அந்த விடயத்திற்கு நின்று பிடிக்க முடியாது, ஊர்வாதம் இல்லாத நமது போக்கிற்கு நின்று பிடிக்க முடியாது. ஆகவே தோற்கடிக்கப்பட வேண்டும். இது எப்பொழுதுமே நடந்திருக்கிறது. நாங்கள் எம்பியும் இல்லை, எங்களுக்கு அது இப்பொழுது தேவையும் இல்லை. அங்க பார்லிமென்ட் வெளிசாக்கி வச்சிருக்காங்க. அங்க போறண்டா அவங்கள போலாக்கள் தான் வேணும். அதுக்குள்ள போறண்டா எங்களுக்கு அவைகள் தேவையில்லை. ஆனால் நமது கட்சி வாழுகின்ற பொழுது இன்னும் நமது இளைஞர்கள் எதிர்காலத்திலே இந்த மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு கட்சி அத்திவாரம். சலங்காக்காவை தேடிங்க.
மூத்தவர்கள், அவர்களுக்கு தான் இவைகளை பற்றி தெரியும். இப்பொழுது உள்ள இளைஞர்கள் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது, வரலாறுகள் தெரியாது, ஏமாற்றப்படுகிறார்கள். நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் திட்டமிடுவோம். கிண்ணியாவுக்கு திட்டமிட்டோம், இப்பொழுதுதான் புரிகிறது. மூதூருக்கு திட்டமிட்டோம், இப்பொழுது ஏறாவூரில் சொல்லுகிறோம். நாங்கள் தான் நகர சபையும் கட்டித்தந்தோம், நகர சபை ஆக்கினோம், பிரதேச செயலகம் இடமெடுத்து கட்டித்தந்தோம், ஏனையவைகளுக்கும் திட்டமிடுவதற்கு இடம் தாருங்கள் என்று கேட்டோம். அக்கரைப்பற்றிலே புதிதாக குடியேறிய சில கரையோர பிரதேசங்களில் மாத்திரம் திட்டமிட்ட அபிவிருத்திகள் நாங்கள் செய்ய வேண்டும். பதுர் நகரிலே அபிவிருத்திகள் செய்வதற்கான அடித்தளம் அப்படியே இருக்கிறது. நீங்கள் நமது மாநகரத்தின் பிள்ளைகள், இந்த மாநகர சபையை நாங்கள் உருவாக்கியதன் மூலம் அடுத்த கட்ட அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் முறையாக செய்வோம். நமது மக்களினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமானது, நமது மக்களினுடைய வியாபார ஸ்தலங்கள் மிக முக்கியமானது. அவைகள் முறைப்படுத்தப்பட வேண்டும். நமது கிராமப்புறத்தில், நமது கரையோரங்களிலே இருக்கின்ற மக்களினுடைய பொருளாதாரம், நமது தாய்மார்களுடைய மனைப்பொருளியல், நமது பிரதேசத்தினுடைய மக்களினுடைய பொருளாதாரம் நவீனமாக்கப்பட வேண்டும். இது ஒரு மாநகரம். இந்த மக்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள். இளைஞர்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். வரலாறுகளை படித்துக் கொள்ளுங்கள். பதுர் நகர் எப்படி உருவானது என்ற வரலாறை இன்றிருக்கின்ற இளைஞர்கள் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதனால் மாத்திரம்தான் நமது இருப்புகளை நாங்கள் தக்க வைக்க முடியும். நமது முன்னோர்கள் அவ்வாறு தக்க வைத்தார்கள். நுரச்சோலை வீடு என்ற விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியாததல்ல. நான் பல விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஊடுதாரம் உண்டு பூங்குடுகான்கள் எப்படி கேஸ். ஊடல் எங்களுடைய பிரச்சனை, காணி பிரச்சனை. அக்கரைப்பற்று வாழுகின்ற மக்களினுடைய காணி அது. அந்த காணி மாத்திரமல்ல, இந்த நாட்டில் எல்லா இடங்களிலும் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வாறு காணி கொடுக்கப்பட வேண்டும் என்ற முறையான திட்டம் நம்மிடத்திலே இருக்கிறது. நாம் தான் நீர்ப்பூங்கா பிரகடனத்தை செய்தோம். அப்படி நீதிமன்றத்திலும் தீர்ப்பு இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், காணி சட்டத்தில் சொல்லுகின்றபடி செய்யுங்கள், வீடல்ல என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாங்களும் சரியா சொல்றோம். காணி சட்டத்தின்படி செய்யறதாக இருந்தா நுரச்சோலைக்கு மட்டும் செய்ய முடியாது. இலங்கையில் எல்லா பாகத்திலும் உகனதவன பண்டாரவள பிபில யாழ்ப்பாணம் எல்லா இடங்களிலும் அது முறையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற பாரிய ஒரு போராட்ட முன்னெடுப்பை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஊடு கொடுப்பதாக இருந்தால் நாங்களும் எங்களுக்கு 200, சிங்கள மக்களுக்கு 200 வினாடி மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கு 100 ஊடு கொடுத்தால் முடிச்சு. நாங்களும் இன்னரம் கொளர பண்ணி நாங்க செய்திருப்போம். நாங்க சொல்றோம் அப்படி அல்ல. ஏன் இருக்கிறார்களுக்கு கொடுக்க பாக்குறீங்க? ஒரு முறை என்றால் எல்லா இடத்தையும் செய்யுங்கள் என்று நாங்கள் காணி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே லூஸ்தனமாக இங்க வந்து மக்களுக்கு போன் கொடுத்து கோழி குஞ்சு தாரம், மரக்கண்டு தாரன் என்று வாக்கெடுக்க வார ஒரு முட்டாள்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முட்டாள்கள் உண்மையிலே அபிவிருத்தியை பொறுத்தவரையில் நமது ஊரினுடைய மத்திய பிரதேசம்
சின்னப்பள்ளி டவுன் மோஸ்க்கு முன்னால் இருந்த பிரதான வீதி எப்படி இருந்தண்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியா? சலாங்காக்கா எங்க இருக்க? எப்படி இருந்து? சின்னப்பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற மெயின் ரோட் இப்படி நமது தாழ்ற ஏரியாக்கள் அந்த இடமெல்லாம் முறையாக செப்பனிட்டு அதுவும் நிலைபெறான அபிவிருத்திகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். அப்படி வரக்கல பிறகு குடியேறிய கரையோர பிரதேசங்கள் என்ற சில பிரதேசங்களில் வீதி குறைபாடுகள் இருக்கிறது. ஆனா பதுர் நகர்ல அழகா இருக்கு, கணக்கு ரோட்டுகள் இருக்கு. நான் நின்று தான் போட்டேன், காப்பெட்ரோல் போட்டுத்தான் இருக்கிறோம். பள்ளிக்கு பின்னால 2-3 பிரச்சனைகள் இருக்குது. வடிச்சல் ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க செய்திருவாங்களாமா? முந்தி பின்ன என்ன செய்து காட்டிருக்காங்களாமா? எழுதி போட்டும் பார்க்காங்களோ தெரியாது. இப்படி ரூம் போடுற கேஸ். அதுபோல முறாவோடையில நாங்க அழகான ஒரு பொருளாதார வலயம் ஒன்றை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது பதுர் நகர் வரை நீள வேண்டும். எண்ணியவைகள் ஒன்றும் செய்யாம விடல. அல்லாஹ்வுக்கு நான் சுக்குர் செய்கிறேன். எவைகளை எல்லாம் நான் எண்ணினேனோ அவைகளை ஆண்டவன் கபுல் பண்ணியிருக்கிறான், கபுல்படுத்தி இருக்கிறான், கபுலாக்கி இருக்கின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் யாரு கூட்டம் வச்சாலும் ஒண்ணும் இல்லை. சிவர்களை பார்க்கணும்னா ஆக்கள்ல வாப்பா ஏமா ஆண்டவரே போஸ்டர், அதில் எங்களுடைய பிரச்சனை. நமது பிரச்சனை உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனை. வீடுகளுக்குள்ள தாய்மார்கள் நெஞ்சிலே இருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு குதிரை 2வது இடத்தில் இருக்கு. பிரதேச சபைக்கும் 2 லேண்ட் இருக்குது. அட்டாளச்சனைக்கும் 2 இருக்கு. வேற சில ஊர்களில் எங்க சம்மாந்தூரையில் 4வது இடத்துல. எனவே குதிரை அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு. நாம ஓடியும் இருக்கோம், போயும் இருக்கோம், அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். எப்பொழுதும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது, சாப்பாடாக்கி போட்டு போறது. சாப்பாடாக்கி போட்டு போன முறை ஓட்டு போட போய் ஒவ்வொரு பூத்திலையும் 100 பேருக்கு மேல ஓட்டு போடல, 88. இதுக்கு தான் படி சொல்றான். எனவே காலையில தாய்மார்கள் சமைப்பதற்கு முன்பு வெளிக்கிட்டு போங்க. கட்டாயம் ஆம்பளைகள் அதை செய்யுங்க. அன்றைக்கு வயலுக்குள்ள போறாக்கள் எல்லாம் போட்டு போங்க ஆம்பளைகளும். அப்படி நீங்கள் போடுவதன் மூலம் நாம் உருவாக்கிய மாநகர சபை, நமது கட்சியின் பலத்தால் உருவாகிய இந்த மாநகரத்தை ஆட்சி செய்வது மாத்திரமல்ல, ஆட்சி என்பதை விடவும் முறைப்படுத்துவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு முறையானவர்களிடம் கையிலே அளிப்பதற்கும் இந்த போராட்டத்திலே நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும்.